शत्रुवधू जब शरण में आई, शरणागत पर कृपा करे। भद्रकाली मारे त्रिशूल और असुर दलों के शीश हरे। दुमि दुमि बाजे शंख दुंदुभि, स्वर नभ में जय घोष करे। जय जय मां महिषासुरमर्दिनि, हम तेरा जयकार कर। शत्रुवधू जब शरण में आई, शरणागत पर कृपा करे। भद्रकाली मारे त्रिशूल और असुर दलों के शीश हरे। दुमि दुमि बाजे शंख दुंदुभि, स्वर नभ में जय घोष करे। जय जय मां महिषासुरमर्दिनि, हम तेरा जयकार कर। श्रीचक्रराज सिंहासनेश्वरी, श्रीललिता अंबिके भुवनेश्वरी। श्रीचक्रराज सिंहासने। ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களை தரிசித்துவிட்டு சற்று இடைவெளி விட்டு மேற்கு வங்காளம் நோக்கி நகர்கின்றோம். நமது தெய்வீக பயணம் மேற்கு வங்காளத்தில் தொடர்கிறது. இங்கே ஒரு 6 சக்தி பீடங்களை நான் தரிசித்தேன். அதனை தங்களுக்கு பார்வைக்கு வைக்கின்றேன். அதில் முதலாவதாக நாம் பார்க்க இருக்கக்கூடியது அட்டகாஸ் என்று சொல்லக்கூடிய சக்தி பீடம். இங்கே தேவியின் உதடு விழுந்ததாக ஐதீகம். இது அட்டகாஸ் சக்தி பீடம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கோயிலின் நடுவே ஒரு தியான மண்டபம் உள்ளது. அங்கே அமர்ந்து தியானம் செய்யலாம். இது பர்துமானிலிருந்து 73 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. இதற்கு புலோரா அட்டகாஸ் என்றும் சொல்லப்படுகின்றது. இங்கே தேவியின் கீழ் உதடு வீழ்ந்ததாக சொல்லப்படுகின்றது. இது அடர்த்தியான காடுகளுக்கு நடுவே நிரோல் வில்லேஜ் என்ற இடத்தில், நிரோல் கிராமம் என்ற இடத்தில் பர்துமான் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது. இங்கே ஒரு 15 அடி உயரமுள்ள ஒரு தூண் இருக்கின்றது. அங்குதான் அந்த அது கீழ் உதடு விழுந்ததாக சொல்லப்படுகின்றது. இங்கே புலோரா தேவியை வழிபடுகின்றார்கள். இது தவிர பைரவர், அவருடைய விஸ்வேஷ் என்கின்ற கடவுள் மற்றும் காலபைரவர், சிவனுடைய சன்னதிகள் இங்கே இருக்கின்றன. அது தவிர சிவனுடைய பெரிய உருவம் இங்கே தாமரை மீது அமர்ந்த வண்ணம் இருக்கின்றது. இது மிகவும் அழகாக இருப்பதாக சொல்லப்பட்டாலும் இங்கே சலவை கற்களால் ஆன விக்கிரகம்தான் இருக்கின்றது. இங்கே நிறைய செம்பருத்தி பூக்கள் காணப்படுகின்றது. இது தவிர சமஸ்கிருதத்தில் அட்டகாஸ் என்று சொன்னால் சிரிப்பு என்றும், ஹாசா என்று சொன்னால் பெரிய சிரிப்பாக சொல்லப்படுகின்றது. அட்டா என்றால் பெரியது, ஹாசா என்றால் சிரிப்பு, அதாவது பெரிய சிரிப்பு என்று சொல்லப்படுகின்றது. இந்த கோவில் 51 சக்தி பீடத்தில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இந்த கோயிலில் சக்தியை சிவன் தலைமீது வைத்து சுற்றி வந்தபோது அதிலிருந்து துண்டங்களாக விழுந்த 51 இடங்களில் விழுந்தது என்றும், அந்த துண்டங்களில் இங்கே விழுந்த பகுதி கீழ் உதடு என்றும் சொல்லப்படுகின்றது. இதனுடைய புராண வரலாறு என்னவென்றால், தக்ஷன் யாகம் செய்த பொழுது சிவனை அழைக்காமல் யாகம் செய்தார். அதற்கு தாட்சாயணி என்கின்ற சிவனின் மனைவியான பார்வதி அந்த யாகத்திற்கு செல்கின்றார். அங்கே அவள் அவமானப்படுத்தப்படுகின்றார். ஆகவே அங்கே தக்ஷனை சாபம் கொடுத்துவிட்டு அங்கே தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கின்றார். சிவன் அந்த தாட்சாயணியை தலைமீது வைத்துக்கொண்டு சுற்றி நடனமாடுகின்றார். அப்போது அந்த நடனமாடும்போது அந்த உடலில் உள்ள பாகங்கள் 51 இடங்களில் பகுதிகளாக பிரிந்து விழுகின்றது. அதில் இங்கே கீழ் உதடு விழுந்த இடம் என்று சொல்லப்படுகின்றது. பாருங்கள் அன்பர்களே, இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம்.
காந்தாய கல்யாண நிதியேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். அன்பு நண்பர்களே, இந்த தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் தாங்கள் என்னுடன் பயணித்து சில கோயில்களை தரிசனம் செய்திருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இந்த திருக்கோயிலில் தங்களுடைய மேலான தரிசனத்திற்கு காரணமான இந்த பதிவுகளில் தாங்கள் எவ்வாறு திருப்திப்பட்டீர்கள் என்பதை குறித்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும். எனது சேனலை மேலும் பலருக்கு சென்றடைய ஷேர் செய்யவும். அவற்றில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டவும். நிறை குறைகளை மனதார நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நீங்கள் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்தவும், தங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அதனை ஷேர் செய்யவும். இந்த திருக்கோயில் பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தினை லைக் மூலமாக எனக்கு தெரிவிக்கவும். தாங்கள் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் என்னுடைய சேனலை மேலும் இம்ப்ரூவ் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த திருக்கோயிலில் உங்களுடைய ஆதரவு என்றும் எனக்கு தேவை. இத்திருக்கோயில் பணியினை தொடர்ந்து நான் செய்ய எனக்கு இறைவன் அருளுடன் தங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்பதை மனமாற வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.